அதிக வாக்காளர்கள் இருக்கும் சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிக வாக்காளர்களை கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது ஆட்சி காலத்தில் மருத்துவமனை, மழைநீர் வடிகால், பூங்காக்கள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தொகுதியை முன்னோடியாக மாற்றியுள்ளதாகவும், மக்களிடையே ஆதரவு இருப்பதால் இந்த முறை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக தலைவர் 2 முறை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்களை சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் அடிப்படை கட்டமைப்புகளை செய்து கொடுத்ததில் சோழிங்கநல்லூர் தொகுதி முன்னோடி தொகுதியாக, ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தொகுதி மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க சென்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்குத்தான் நாங்கள் வாக்களிப்போம், மீண்டும் நீங்கள் தான் உதயசூரியன் தான் சோழிங்கநல்லூர் தொகுதியில் உதிக்கும் என்று மக்களுடைய வரவேற்பும் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தந்ததனால் அவர்கள் எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு நம்மளை வரவேற்கிறார்கள். நல்ல அதிகமான வாக்குகளை பெற்று உதயசூரியன் வரலாற்றில் ஒரு சகாப்தத்தை பதிக்கும். இந்த 2026 தேர்தலில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் வெற்றி பெறும்.